தங்கச்சி, நீ சொன்ன மாதிரியே நம்ம லஸ்ஸி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். என்னக்கா ஆச்சு? முந்தா நேத்து வரைக்கும் இந்த வியாபாரமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடா நான் திடீர்னு லஸ்ஸி வியாபாரம் செய்யலான்னு சொல்றேன்? ஏங்கா அப்படி என்னக்கா ஆச்சு? இந்த 10 நாள்ல நம்ம சம்பாத்தியம் எவ்வளவு அப்படின்னு பாத்தியா? 3000. மாமூலா 10 நாளைக்கு நம்ம 2 பேரும் எவ்வளவு சம்பாதிப்போம் அப்படின்னு நீயே சொல்லு பாக்கலாம். நான் ஆட்டோ ஓட்டி 10 நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிப்பேன். நீ கூலி வேலைக்கு போய் 10 நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிப்பேன். ஒரு நாளைக்கு நம்ம சம்பளம் 500 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூடக்கா 10 நாளைக்கு 5000 ரூபாய் ஆச்சுக்கா. இப்போ எவ்வளவு குறைஞ்சு போச்சுன்னு நீயே பார்த்தல. வெயில் காலம் இல்லக்கா, அதனாலதான். ஆமாண்டி தங்கச்சி, இது வெயில் காலம். வெயில் ரொம்ப சூடா இருக்கும்ல. இந்த வெயிலுக்கு பயந்துகிட்டே ஜனங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க, ஆட்டோவையும் கூப்பிட மாட்டாங்க. ஆட்டோ வியாபாரம் ஆகலன்னா நம்ம சம்பாத்தியமும் குறைஞ்சு போயிடும்ல. அதனால நம்ம கஷ்டப்பட வேண்டியதுதான். நீ லஸ்ஸி வியாபாரம் சொன்னது என்ன யோசிக்க வச்சிருச்சு ஹரிதா. அக்கா, இப்ப ஃபைனலா நம்ம என்னதான் செய்யறது? ஹரிதா, அதனாலதான் இப்போ நானே உனக்கு சொல்றேனே, இந்த வெயில் காலத்துல நம்ம கூலா இருக்கிற லஸ்ஸி வியாபாரத்தை செய்யலாம். அக்கா, நீ நல்ல முடிவை தான் எடுத்திருக்க. நான் சீட்டி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீட்டி அம்மாவா? அவங்க வீட்டுக்கு எதுக்குடி? இந்த மாசம் சீட்டு பணம் நம்மளுக்கே வேணும்னு சொல்றேன்க்கா. அந்த காசுல தானே நம்ம லஸ்ஸி வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும். சரி ஹரிதா, வெளிய வெயில் அதிகமா இருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா அவளோட ஆட்டோ எடுத்துக்கிட்டு சீட்டி அம்மா வீட்டுக்கு அவங்கள பாக்குறதுக்காக போனா. என்னம்மா ஹரிதா, இந்த மாதிரி வெயில்ல வந்திருக்க? சீட்டி பணத்தை பத்தி பேசலான்னு வந்த அத்தை. சீட்டி பணத்தை பத்தியா? ஆமா அத்தை, எனக்கு சீட்டு பணம் வேணும், அந்த விஷயத்த பத்தி சொல்லலான்னு தான் வந்தேன். ஐயோ ஹரிதா, கமலா வேணும்னு சொன்னாலே நான் அவளுக்கு வாக்கு கூட கொடுத்துட்டேனே. இப்ப பார்த்தா நீ வேணும்னு சொல்ற. ஆமா, இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ அத்தை, எனக்கும் இந்த வாரம் தான் அர்ஜென்ட். ஐயோ, அந்த மாதிரி அர்ஜென்ட் உனக்கு என்னமா வந்தது? அத்தை, உங்களுக்கு தெரியும் தானே, லஸ்ஸி வியாபாரத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சீட்டு பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு. ஆமாமா ஹரிதா, ஆனா சந்திரிகாவுக்கு பிடிக்கலன்னு நீ தானே சொன்ன. ஆமா அத்தை, ஆனா அக்கா இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கா, அதனாலதான் சீட்டு பணம் வேணும்னு வந்தேன். அத்தை, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மாசம் சீட்டு பணம் எனக்கு தான் வேணும், இல்ல அக்கா மனசு மாறிடுவா அத்தை. சரி ஹரிதா, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் கமலா கிட்ட பேசிட்டு நல்ல முடிவாவே சொல்றேன். இங்க பாருங்க அத்தை, இந்த மாசம் எனக்கு வேற காரணம் எதுவுமே சொல்லாதீங்க. இந்த மாசம் சீட்டு பணம் எனக்கு வேணும். அடுத்த மாசம் வேணா கமலாவுக்கு கொடுங்க. இந்த மாசம் தயவு செஞ்சு எனக்கே கொடுத்துருங்க அத்தை. அப்படி இல்ல ஹரிதா, கமலா கிட்ட பேசிட்டு நான் உனக்கு போன் பண்றேன். ஐயோ அத்தை, நான் வீட்டுக்கு போன உடனே அக்கா என்கிட்ட கேட்பாளே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல? இங்க பாருமா, நானே சந்திரிகா கிட்ட பேசுறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. இங்க பாருங்க அத்தை, அக்கா கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அக்கா கேட்டா 2 நாள்ல நீங்க குடுக்குறீங்கன்னு சொல்லிருக்கீங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்படி சீட்டம்மா ஏதோ சொல்ல வந்தப்ப ஹரிதா காதுல வாங்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. சீட்டி அம்மா கமலாவுக்கு போன் பண்ணாங்க. ஹலோ சீட்டி அம்மா, நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன சொல்ற கமலா, நீ எனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சியா? ஆமாங்கக்கா. சொல்லு கமலா. சீட்டி அம்மா, இந்த வாரம் எனக்கு காசு வேண்டாம், நீங்க யாருக்காவது கொடுத்துக்குங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீட்டம்மாவுக்கு நிம்மதியா இருந்தது. ஏம்மா, உங்களுக்கு பணம் வேற எங்கேயாவது கிடைச்சதா? ஆமா சீட்டம்மா, நான் உங்ககிட்ட காசு கேட்ட உடனே நீங்க எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னதே ரொம்ப நன்றி. பணம் தேவைப்பட்டப்ப கேட்டுக்கிறேன். சரிம்மா கமலா, அதுக்குன்னு வீடு வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்ல, போன் பண்ணி சொன்னாலே போதும், சரியாமா அப்படின்னு சொல்லி சீட்டம்மா போனை வச்சுட்டாங்க. ஹரிதா வீட்டுக்கு வந்தா. 2 நாள்ல நம்ம கேட்ட பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகா சந்தோஷப்பட்டா. சரி ஹரிதா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம தேவண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். தேவண்ணா வீட்டுக்கு இப்ப எதுக்குக்கா? ஹரிதா, தேவண்ணாவுக்கு மெயின் ரோட்ல ஒரு பெரிய கடை ஜனங்க நடமாடுற இடத்துல காலியா இருக்காமே, அந்த கடை வியாபாரத்துக்கு நம்மளுக்கு வேணும்னு கேக்கலாம். முன்னாடியே வேற யாராவது எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது. சரிங்க அக்கா, வாங்க போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஹரிதாவோட ஆட்டோல சந்திரிகா ஹரிதா 2 பேரும் தேவண்ணாவை பார்க்க அவன் வீட்டுக்கு போனாங்க. என்னம்மா அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வந்திருக்கீங்க, என்னம்மா விஷயம்? எங்களுக்கு கடை தேவைப்பட்டது. என்னம்மா வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க? அண்ணன், லஸ்ஸி வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இது வெயில் காலம் இல்லையா, கூலா இருக்கிற லஸ்ஸிக்கு இப்போ டிமாண்ட் இருக்கும்னு அந்த வியாபாரமே செய்யலான்னு இருக்கோம். சக்சஸ் ஆயிடும்னு நினைச்சுதான் வந்தோம். இங்க பாருங்கம்மா, நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க.
இருந்தாலும் அந்த கடை ரொம்ப பெருசு, வாடகையும் ரொம்ப அதிகம். நீங்க செய்யறது என்னவோ லஸ்ஸி வியாபாரம், அதுக்கப்புறம் வாடகை கட்ட முடியலன்னு கஷ்டப்படக்கூடாது இல்ல? அப்படி இல்லங்கண்ணே, லஸ்ஸி வியாபாரம்னா வெறும் லஸ்ஸி வியாபாரத்தை மட்டும் செய்ய மாட்டோம். டீ காஃபின்னு எல்லாமே விக்குவோம். வந்து குடிக்கிறவங்களுக்கு உக்காந்து குடிக்கிறதுக்கு கடையும் பெருசா இருக்கணும், உட்கார வசதியும் இருக்கணும் இல்லனா? சரிம்மா, அப்படின்னா வாடகை 10,000, கரண்ட் பில் நீங்களே கட்டணும், எல்லா செலவையும் நீங்களே பாத்துக்கணும். 2 மாசம் வாடகை பணத்தை முதல்லயே கொடுக்கணும். சரிங்கண்ணே, அப்படின்னா 30,000 உங்க கையில கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கடை சாவிய கொடுப்பீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சாவி கொடுக்கறேன், போய் கிளீன் பண்ணிக்குங்க. அப்படி சொல்லி தேவண்ணா உள்ள போய் சாவிய கொண்டு வந்து கொடுத்தாரு. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சந்தோஷமா ஆட்டோல கிளம்பி போனாங்க. மறுநாள் காலையில சீட்டம்மா காசை கொண்டு வந்து சந்திரிகா கையில கொடுத்தாங்க. சந்திரிகா, காசு கரெக்டா இருக்கான்னு கணக்கு பண்ணிக்க. அத்தை, நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கணக்கு பண்ணா நல்லா இருக்குமா? அதுக்குதாம்மா சொல்றேன். காசு விஷயம் இல்லையா? அக்கா, அத்தை தான் சொல்றாங்கல்ல, காசு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 1-2 அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பணம் எங்காவது குறைஞ்சு போச்சுன்னா அத்தை இங்க இருக்காங்கல்ல, கேட்டுக்கலாம். அதனால கணக்கு சரியா இருக்கா பாரு. சரி சரி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நான் கணக்கு போட்டுறேன் அப்படின்னு சந்திரிகா காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா. ஹரிதாவும் சீட்டி அம்மாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காசெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரிம்மா, இந்த வெயில் காலத்துல நீங்க 2 பேரும் ஆரம்பிக்கிற லஸ்ஸி வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். சரிங்கத்த, நாளைக்கு நாங்க கடைய ஆரம்பிக்க போறோம். நீங்களும் வந்து லஸ்ஸிய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருகிட்டையும் லஸ்ஸிய பத்தி சொல்லிட்டு போங்க. சரிம்மா, கண்டிப்பா எல்லாருகிட்டையும் எடுத்து சொல்றேன். அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அந்த பணத்தை கொண்டு போய் தேவண்ணாவோட கையில கொடுத்தாங்க. நல்ல நாள் பார்த்து கடைக்கு பூஜை போட்டு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பூவால தோரணத்தால கடைய அலங்காரம் பண்ணாங்க. அக்கா தங்கச்சியோட லஸ்ஸி பாயிண்ட் அப்படின்னு கடைக்கு பேரு வச்சாங்க. 4 பேரு வந்து போற இடத்துல எல்லாரோட மனச கவர் பண்ற மாதிரி பாட்ட போட்டாங்க. வெயில் காலத்துல லஸ்ஸிய பிடிக்காத போறவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பேரு வந்து லஸ்ஸிய குடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நாட்கள் போக போக அக்கா தங்கச்சியோட லஸ்ஸி வியாபாரமும் ரொம்ப நல்லா நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீட்டம்மாவும் அவங்க புருஷ ராஜையாவும் சந்திரிகா கடைக்கு வந்தாங்க. அத்தை, மாமா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சந்திரிகா. ஆமா, எப்படி நடக்குது வியாபாரம்? அத்தை, இது வரைக்கும் நல்லா தான் நடக்குது. என்ன லஸ்ஸி குடிக்கிறீங்க? எந்தெந்த மாதிரி லஸ்ஸி இருக்குமா? லஸ்ஸில ரொம்ப விதமான லஸ்ஸி இருக்கு. மாங்காய் லஸ்ஸி இருக்கு, வாட்டர்மெலன் லஸ்ஸி இருக்கு. உங்களுக்கு எந்த லஸ்ஸி வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு கொடுக்கறேன். உங்ககிட்ட பேசவே கூடாது, கடையை திறக்கிற அன்னைக்கு தானே வர சொன்னேன். பக்கத்தூர்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதனாலதான் வர முடியல. இல்லனா நாங்க வராம இருந்திருப்போமா. அத்தை, இங்க வாட்டர்மெலன் லஸ்ஸி இருக்கு, மேங்கோ லஸ்ஸி இருக்கு, கேரட் லஸ்ஸி இருக்கு, கொத்தமல்லி லஸ்ஸி இருக்கு. உங்களுக்கு எந்த லஸ்ஸி வேணும்னு சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துறேன். எல்லா லஸ்ஸியும் ரொம்ப ருசியா இருக்குமாமா. இதுல எந்த லஸ்ஸிய குடிச்சாலும் உடம்புக்கு கூட ரொம்ப நல்லதுதாமா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா அவங்க 2 பேருக்கும் மேங்கோ லஸ்ஸிய போட்டு கொடுத்தா. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு லஸ்ஸிய சந்தோஷமா குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி வெயில் காலத்துல அக்கா தங்கச்சி ஆரம்பிச்ச இந்த லஸ்ஸி வியாபாரம் 3 பூ 6 காய் மாதிரி நல்லபடியா வியாபாரம் ஆயிக்கிட்டு இருந்தது.